ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நம்ம சேனலில் இந்த ஜாப்ஸ், இ சேவை, நிறைய ஸ்கீம்ஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ செக் பண்ணாதவங்க நம்ம சேனல் செக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஹோம்லேயே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகிடுச்சு, அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத கிளியராக பார்த்துட்டு நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, அப்ளை பண்ணலாமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அது நம்ம தமிழில் இங்கிலீஷில் 2 நோட்டிஃபிகேஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நோட்டிஃபிகேஷனை உங்கள் கமெண்ட்லேயே ரிப்ளையில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் தமிழில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக விட்டாங்க. ஸோ எப்போதுலேருந்து இது விட்டுருக்காங்க அப்படின்னா 25/4/2025 இந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வெளியே வந்திருக்கு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான டேட் என்ன அப்படின்னா அறிவிக்கை வந்த நாள் 25/4/2025. ஓகேங்களா? நம்ம இணைய வழி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் என்ன, நேரம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. 24/5, அதாவது அடுத்த மாதம் 24 வரைக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நைட்டு 11:59 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா விண்ணப்ப திருத்த சாளர காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை நம்ம அப்ளை பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளிகேஷனே முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்றதுக்கான இந்த டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 29/5/24ஓட லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும், ஏதாவது அப்ளை பண்ணவங்க மிஸ்டேக் எதாவது இருக்குது இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கான இந்த டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 29/5லேருந்து 31/5 வரைக்கும் நம்மளுக்கு அந்த டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தேர்வு எப்போ நம்ம நடைபெறும், எப்போ எக்ஸாம் டேட் என்ன, டேட் அந்த டைம் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 12ஆம் தேதி 7ஆம் மாதம் நம்ம நடக்க போகுது. ஓகேங்களா? ஜூலை மந்த் 12ஆம் தேதி நமக்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுது. காலையில் 9லேருந்து 12:30 வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்காக என்ன டேட் அப்படின்றது. ஸோ இதில் வேற என்ன நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா என்னென்ன பணியில் எவ்வளோ காலி இடங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கிராம நிர்வாக அலுவலர், நான் இது உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு தமிழில் அவ்வளோவா கிளியராக இருக்காது. இங்கிலீஷ் இருக்கிறப்போ ஒரு கொஞ்சம் ஈஸியாக புரிகிற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கிலீஷே ஓப்பன் பண்ணிக்கிறேன். போஸ்ட் அண்ட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு விஓ, அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு 215 வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில் 1621 வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன்லையும் ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் ரெண்டுத்தையும் எடுக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது 6, இது 5ன்னு சொல்லியிருக்காங்க வேக்கன்சி. ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டியில் 46 இருக்கு. அதே ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டரில் 231 வேக்கன்சி இருக்கு. அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் அது ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் அப்படின்றவங்க ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்கு. 2 ஆர்கனைசேஷன்லேருந்து நம்மளுக்கு இந்த வேக்கன்சி எடுக்கிறாங்க. டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல், மினிஸ்ட்ரல், செக்ரட்டரியல் இந்த டிபார்ட்மெண்ட்டில் 1099 வேக்கன்சி இருக்கு. அதே இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சி தான் இருக்கு. ஸ்டீனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 5 ஆர்கனைசேஷன்லேருந்து எடுக்கிறாங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் 335, அடுத்ததில் 2, அடுத்ததில் 4, அப்புறம் 10, அப்புறம் 17 அப்படி எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்டீனோ டைப்பிஸ்டுக்கு அடிப்படையில் எடுப்பாங்க. பர்சனல் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எடுக்கிறாங்க. 2 வேக்கன்சி தான் இருக்குது. அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி சேம் அதுலேயே ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கும் எடுக்கிறாங்க. அதோட வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 54/19ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் சப்பார்டினேட் சர்வீசஸில் மொத்தம் 5 1 2 3 4 போஸ்டிங்ஸ்க்கு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
62 ஹேஷ்டேக், 35 ஹேஷ்டேக், 71 ஹேஷ்டேக், 24 ஹேஷ்டேக்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் பிளான்டேஷனை பொறுத்த வரைக்கும் 2 போஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர். ஓகேங்களா, அதில் 15 வேகன்சியும் 50 வேகன்சி. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 3935 வேகன்சி கிட்ட நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி, யார் யாரெல்லாம் எவ்வளோ படிச்சிருக்கணும், எவ்வளோ ஏஜ் லிமிட் இதில் அப்படின்றத நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். தமிழில் வேணுன்றவங்க தமிழ்லேயும் நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரிப்ளைல சென்ட் பண்ணுறேன். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். விவோ பொறுத்த வரைக்கும் 21 வந்து ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட், 21 முடிஞ்சிருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பேசிக்காக எவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிசி செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதர் கேஸ்டஸ் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக எதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நம்ம என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றது வந்து பேசிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. விஓ பொறுத்த வரைக்கும், விஏஓ பொறுத்த வரைக்கும் மினிமம் பர்சஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஜென்ரல் எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டிக்கும் சேம் அதே கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியும் அதே கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எஸ்எல்சி பாஸ் ஆகிருக்கணும். மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன்னா என்ன? மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் ரெக்கார்ட் பாசிங் எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது, அதுதான் வந்து பேசிக்காக சொல்கிறாங்க. அதான் மினிமம் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக எல்லாமே ஒன்று தான், ஆனால் இதில் வந்து மினிமம் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க, 10th பாஸ் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே அதான் மஸ்ட் பர்சஸ் மினிமம். இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து டிகிரி இருக்கணும், ட்ரைனிங்கில் வந்து பாஸ் ஆகிருக்கணும், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கணும் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்டில் வந்து டிகிரி இருக்கணும், இங்கிலீஷில் ஹையர் இருக்கணும், லோயர் இன் தமிழ் இருக்கணும், இல்லைனா டைப்ரைட்டிங் ஹையர் இன் தமிழ், லோயர் இன் இங்கிலீஷ் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேசிக்காக டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டைப்ரைட்டிங்கில் வந்து ஹையர் இருக்கணும், ஹையர் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், ஹையர் இன் தமிழ் அண்ட் ஜூனியர் இன் இங்கிலீஷ். அந்த மாதிரி இது வந்து டைப்பிஸ்ட் சம்மந்தப்பட்டதுனால டைப்ரைட்டிங் முடித்தவங்களுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சேம் இது டைப்பிஸ்ட் தான், ஏதாவது ஹையர் இன் இங்கிலீஷ் அண்ட் இன் தமிழ் ஆர் ஹையர் இன் இங்கிலீஷ் அண்ட் லோயர் இன் தமிழ். அந்த மாதிரி டைப்ரைட்டிங்கில் ஹையர், லோயர், இங்கிலீஷ், தமிழ்னு இருக்குது. ஸோ அதை முடித்தவங்க இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மஸ்ட் பர்சஸ் டிகிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பேசிக்காக 10th முடித்தவங்க எல்லாத்துக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரியான மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும், உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அது சம்மந்தப்பட்ட எல்லா போஸ்டிங்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் பேசிக்காக 10th பாஸ் ஆகிருக்கணும். ஸோ இதுதான். ஓகேங்களா, மற்றபடி ஹையர் செகண்டரியில் வந்து நீங்கள் பயாலஜி, பாட்னி வந்து படிச்சிருக்கணும். அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல் ஷால் பி டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த லேண்ட் ஹவுஸ். ஓகேவா, ஃபாரஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் வேணும், பயாலஜி, ஜுவாலஜி இதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹெவி லைசன்ஸ் எதுனாலும் வந்து 3 years கிட்ட எடுத்த மாதிரி இருக்கணும், அதுக்கு முன்னாடி எடுத்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேசிக் நாலேஜ் இருக்கணும், மெக்கானிசம் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸில் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கு. அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்ன அதே குவாலிஃபிகேஷன்ஸ் தான். வேறு என்ன அப்படின்னா, என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிப்ளமோ, டிகிரி, பிஜி டிகிரி, இன்டெகிரேட்டட் பிஜி டிகிரி, ப்ரொவிஷ்னல் டிகிரி, ப்ரொவிஷ்னல் டிப்ளமோ சர்டிஃபிகேட், கன்சால்டேட் மார்க் ஷீட் இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். தமிழில் வேணுன்றவங்க அவங்க குவாலிஃபிகேஷன் நீங்கள் இதுலேயும் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தமிழில் இருக்கவங்க தமிழ்லையும் இருக்குது. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், மேல்நிலை கல்வி மதிப்பெண் சான்றிதழ், பட்டயம்,
பட்டம், முதுகலை பட்டம், ஒருங்கிணைந்த முதுகலை பட்டம் அப்படின்னு சொல்லி இந்த டாக்குமெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன் மோர் தென் 1 அட்டம்ப்ட்ல வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அரியர் வச்சுக்க கூடாது, அரியர் வைக்காம பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேற என்ன பேசிக்கா இதில் இருக்குன்னா அவ்வளோதான். இது இவ்வளோதான். Post other than forest guard with driving license, forest watcher and forest watcher tribal youth இவங்க எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுவும் எங்கே வாங்கியிருக்கணும், ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேற என்ன அப்படின்னா போஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ வந்து ஹைட் இருக்கணும், எவ்வளோ செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது நம்மளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு விஷன் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும், ரைட் ஐ வந்து 6/6, லெஃப்ட் ஐ 6/6, நியர் விஷன் 0.5, அதே மாதிரி லெஃப்ட் ஐயோட நியர் விஷன் வந்து 0.5 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாலேஜ் இன் தமிழ், தமிழில் தான் மோஸ்ட்லி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, பேப்பர் வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால் தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கு பார்த்தீங்களா, தமிழ் வழி கல்வி சான்றிதழ், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். மோஸ்ட்லி இதுதான். பிளான் ஆஃப் எஜுகேஷன் என்னவா இருக்கும்னா சிங்கிள் ஸ்டேஜ் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அட்மிட்டட் டு பேஸ்ட் ஆன் கிளைம்ஸ் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன். நம்ம எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், என்னென்ன கிளைம் என்னென்ன இருக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க அப்படின்றது சொல்லுவாங்க. ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் தான், நிறைய ஸ்டேஜ் இருக்கும். எக்ஸாம் 1, எக்ஸாம் 2, ப்ரிலிமினரி, மெயின் அந்த மாதிரிலாம் இருக்காது. ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேறு எல்லாமே வந்து மற்ற போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்றது பேசிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாரி ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுடைய ரெக்கக்னைஸ்ட் லெவலையும் வச்சு நம்மளுக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு இருக்க போகுது. சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட், இதை பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இதுவே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதானே எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் எடுப்பாங்க. மொத்தம் 100 கொஷின்ஸ் வந்து தமிழில் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 150 நம்ம எடுக்கலாம். டியூரேஷன் வந்து 3 ஹவர்ஸ் தான் எல்லாத்துக்குமே. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி எல்லாத்துக்குமே 3 ஹவர்ஸ் தான். மினிமம் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா 90 மார்க் எடுக்கணும் டோட்டலாக. ஓகேங்களா. டைப் அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும், மெத்தட் ஓஎம்ஆர் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கும். 75 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதில் ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ரெண்டும் சேர்த்து 150 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கொடுப்பாங்க. மொத்தம் 75, இது ஒரு 25 வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ மொத்தமாக டோட்டல் பார்த்தா 200. ஓகேங்களா. இது ஒரு 100, இது ஒரு 100, 200 மொத்தமாக கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 இருக்கும். 300ல் 3 ஹவரில் நம்ம எழுத போகிறோம். மினிமம் நீங்கள் 90 எடுக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். Part B and Part C of the answer sheets will be evaluated only if the candidate secures minimum qualifying marks of 40%. ஓகேங்களா. பார்ட் ஏல அதாவது தமிழில் நீங்கள் 40%, அதாவது 60 மார்க்ஸ் நீங்கள் எடுத்தாதான் பார்ட் பி, பார்ட் டி, சியை வந்து அவங்க எவால்வேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மட்டுமே நீங்கள் என்ன பண்ணணும், 60 மார்க் எடுக்கணும். 60 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற மார்க் இதில் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா அதை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக டோட்டல் மார்க்ஸ் செக்யூர்ட் இன் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி டேக்கன் டுகெதர் வில் பி கன்சிடர் ஃபார் ரேங்கிங்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் பார்ட் ஏ வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். பார்ட் பி, பார்ட் சி மட்டும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கான எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. வேற ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது, ஓகேங்களா. நம்ம சேனல் பண்ணுறோம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வந்தாச்சு.
டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஓடிஆர் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, அதை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியில் இருக்க எல்லா எக்ஸாமுக்கும் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம், குரூப் 4 இருக்கலாம், குரூப் 8 இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் ஓடிஆர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு தான் உங்களோட எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஓடிஆர் எதுக்கு அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் அடங்கியிருக்கும் அப்படின்னா உங்கள் நேமு, உங்கள் அட்ரஸ்ஸு, உங்களோட பேசிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது 10th அது அதில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இதுதான் பேசிக்காக இருக்கும். உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து இதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஓடிஆரில் பேசிக்காக இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இது பண்ணிவிட்டு 150 ருபீஸ்க்கு நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, 150 அதுக்கு நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணிங்க அப்படின்னா இது ஓடிஆர் கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஒன்று கேட்கும். ஓகேங்களா, ஆதாரை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த டிஎன்பிஎஸ்சியோட நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும். ஸோ ஆதார் கார்டு, அந்த ஆதார் கார்டை லிங்க் பண்ண ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கணும். ஆதார் கார்டில் இருக்க நேமும் டிஎன்பிஎஸ்சி அந்த அஃபீஷியல் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்த நேமும் கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஆதாரில் ஓடிபி போய் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறமா ஆதாரோட ஆத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஆதார் ஆத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா உங்களோட ஆதாரில் இது டிஃப்ரெண்ட்டான நம்பர் இருக்குது, நீங்கள் எதுவும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ண முடியும். ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணால் தான் இந்த ஓடிஆர் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா, ஓடிஆர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த எக்ஸாமுக்கு ஒன்று அப்ளை பண்ணலாம். ஸோ ஓடிஆர் பேசிக்கான ஒரு முக்கியமானது ஒன்று. ஒருவேளை உங்களுக்கு ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ வேணும், நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகே, அதுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ஓடிஆரில் ரினியூவல் எரர் வரும். ஒருவேளை இது இன்னொரு டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஓடிஆர் நான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஏதோ ஒரு தடவை முன்னாடி பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறமா நான் அது அப்ளையும் பண்ணல, அதை நான் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களோட டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் இருக்க அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் ரினியூவல் பண்ணணும். ரினியூவல் பண்ணலை அப்படின்னா அது அப்படியே என்ன காமிக்கும், நீங்கள் ரினியூவல் பண்ணணும், ரினியூ யுவர் ஓடிஆர் அப்படின்னு சொல்லி கேட்கும். அது ரினியூவல் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ண முடியாது. ரினியூவல் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்றது நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இதான் வந்து பேசிக். எரர் வருது அப்படின்னாலும் நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். ஓகேண்ணா, நம்ம சேனலில் போனாலும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஓடிஆர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களால் எக்ஸாமுக்கே அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிங்கிங் த ஆதார் நம்பர் வித் ஓடிஆர் இஸ் மேண்டட்டரி ஃபார் கேண்டிடேட்ஸ். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், அதில் ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இது வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓடிஆர் வந்து நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகிட்டு ஆக்டிவ் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக. அந்த ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும் எக்ஸாமினேஷனோடது அப்படின்னா, while applying online, candidates shall permitted to choose 2 examination centers as their preference. 2 எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் எது வந்து நியர்பை இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து அவங்களாம் வந்து அலாட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அதில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் எக்ஸாம் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஏரியாவோடது வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு கோடை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான். ஓகே, இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஓடிஆர் வந்து ஒன் டைம் பண்ண போகிறோம், அது 5 இயர்ஸ்க்கு ரினியூவல் ஆகாமல் அப்படியே இருக்கும்போது ஆக்டிவ்லே. ஓகேங்களா, 5 இயர்ஸ்க்கு ஒன் டைம் தான் நம்ம 150 கொடுத்து ரினியூவல் பண்ண போகிறோம். அது வந்து ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க ஓடிஆர் பண்ணிட்டு தான் இதை அப்ளை பண்ணணும். இந்த 100 ருபீஸ் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாமுக்கும் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுவோம்ல, ஸோ கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி சில கம்யூனிட்டிக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து, அதாவது 3 எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக வந்து எக்ஸாம் எழுதலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க, ஓகேங்களா, நீங்கள் ஏதோ கம்யூனிட்டியில் இருக்கீங்க, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிசி, எம்பிசி அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, இப்போது கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஷோ ஆகும். இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல, இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 டைம்ஸ் எக்ஸப்ஷன் தருவாங்க. 3 டைம்ஸ் எக்ஸப்ஷன்னா 3 டைம்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக எழுதலாம், 2 டைம்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி அதுலேயே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா,
ஸோ அப்படி இருக்கப்போ எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது அந்த பேமெண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ அது இல்லைனாலும் நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன். ஒரு நிமிஷம். ஸோ எல்லாமே அதே தான். எக்ஸ் சர்வீஸ் மேன் மீன்ஸ் ஃபீஸ் எக்ஸெப்ஷன் எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 2 டைம்ஸ் ஃபீஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னா 2 ஃப்ரீ சான்சஸ்னால் அவங்க ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஓடிஆரில் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அவங்க அப்ளை பண்ணுற 2 எக்ஸாம்ஸுக்கும் அவங்க ஃப்ரீயாகவே எழுதலாம். அவங்க வந்து பேமெண்ட் பண்ணணும், ஒரு 100 ருபீஸ் கேட்குதுல்ல, அது வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எக்ஸெப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே என்ன ஆகும், ஃபீஸ் வந்து உங்களுக்கு கேட்காம அப்படியே சப்மிட் ஆயிரும். அதனால எந்த இஷ்யூவும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு எக்ஸெப்ஷன் அப்படின்றதுனால. ஆனால் 2 டைம்ஸ் தான், நீங்கள் 2 டைம்ஸ் மட்டும்தான் வந்து ஃப்ரீயாக எழுத முடியும். அதுக்கு மீறி நீங்கள் பண்ணிட்டீங்க, ஒரு வேளை தெரியாமலே எக்ஸெப்ஷன் தெரியாமல் போட்டுட்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸெப்ஷனே உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ எக்ஸெப்ஷன் அப்படின்றத கரெக்டாக பார்த்துட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? பர்சன் வித் டிசபிலிட்டி, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அவங்களுக்கு வந்து ஃபுல் எக்ஸெப்ஷன், ஃபீஸே கிடையவே கிடையாது, ஃப்ரீயாகவே அவங்க வந்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இவங்க இந்த மாதிரி இந்த கேட்டகரிஸில் வரவங்க மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், ஃபுல்லாகவே ஃப்ரீ தான், அவங்களுக்கு எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது. இது எல்லாமே வந்து என்னென்ன ஃபார்ம் அவங்க எடுத்துகிட்டு போகணும், அந்த மாதிரி டிசபிலிட்டி இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிடியூட் விடோ, ஆதரவற்ற விதவை இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கும் ஃபுல் எக்ஸப்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேட்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அதில் ஆன்லைனில் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸப்ஷன் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். இல்லை நான் வந்து சும்மாவே கொடுக்குறேன் அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது. அது வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு அவங்க வெரிஃபை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாட்டுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம், இது வந்து பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லுவோம், தமிழ் வழி கல்வி சான்றிதழ். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான செப்பரேட்டு சர்டிஃபிகேட் மாதிரி அவங்களோட ஸ்கூலில் காலேஜஸில் வந்து வாங்குவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்மை வாங்கி அவங்க சைன் போட்டு சீல் போட்டு தருவாங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கீங்க, தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான், இது வந்து ஸ்கூலில் கொடுக்குறது. ஓகேங்களா? ஹெட் மாஸ்டர், டிஓ, சீஃபு யாருன்னா இருக்காங்களோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தமிழ் மீடியம் படிக்கிறேன், இந்த நேமு, இந்த இந்த கிளாஸ்லேருந்து இந்த கிளாஸ் நான் தமிழ் மீடியம் படித்தேன் இந்த ஸ்கூலில் அப்படின்ற மாதிரி எந்த இயர்லேருந்து எந்த இயர் போட்டு உங்களோட ஹெச்எம் சைன்லாம் இதில் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இது கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து டிகிரி, அதாவது காலேஜ் ஸ்டடீஸில் டிப்ளமோ டிகிரி, பிஜி டிகிரி, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸில் வரவங்களுக்கும் என்னது ஃபுல் எக்ஸப்ஷன், அவங்களுக்கு காசே கிடையாது, ஃப்ரீயாகவே அவங்க வந்து எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? எஸ்சி மீன்ஸ் இதில் வந்து வருது அருந்ததி, இதில் ஏதாவது ஒரு உங்கள் எஸ்சியில் ஒரு கேஸ்டில் கம்யூனிட்டி என்னென்னு உங்களுக்கு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு வரல, அந்த நேம் வரல அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அருந்ததியார் மீன்ஸ் த கேஸ் அருந்ததியார், சக்கிலியான், மதரி, இவங்க எல்லாமே அதில் அடங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட இந்த ஆப்ஷன்லாம் வரல அப்படின்னா நீங்கள் இதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி எஸ்சி எஸ்டிக்கு ஃபுல் எக்ஸப்ஷன், காசே கிடையாது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பிசி, ஓகேங்களா, பேக்வேர்ட் கிளாஸஸ், பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 3 ஃப்ரீ சான்சஸ். ஓகேங்களா? அதான் சொன்ன பார்த்தீங்களா, ஓடிஆரில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற 3 எக்ஸாம்ஸுக்கு ஃப்ரீயாக எழுதலாம். அதுக்கு மேலே நம்ம காசு கட்டணும். அதேமாதிரி பிசி கேட்டகரிஸ்க்கு 3 ஃப்ரீ சான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விமன், ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, விமனுக்கு என்னென்னலாம் அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 30% ஆஃப் ஆல் வேகன்சிஸ் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி 30% ஆஃப் வேகன்சி ஷால் பி அப்பார்ட் ஃப்ரம் விமன் கேண்டிடேட்ஸ். கம்யூனல் இல்லாமல் 30% வந்து விமனுக்காகன்னு ஒதுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் 70 அலாங் வித் மேல், டிரான்ஸ்ஜெண்டர், அவங்களுக்குலாம் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு என்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அவங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க.
ஸோ ஐடி கார்டு இஷ்யூ வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு கிட்ட இருந்து நம்ம அந்த ஐடி கார்டை வந்து வாங்கியிருக்கணும், அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அவ்வளோதான், இதான் வந்து பேசிக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிசி எம்பிசி பொறுத்த வரைக்கும் 3 ஃப்ரீ சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ 3 சான்சஸ்க்கு மேலே நீங்கள் பணம் கட்டணும். ஓகேங்களா? ஓகே, மீது எல்லாமே வந்து ஃபார்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ். தமிழில் என்னென்னலாம் நம்மளுக்கு கேட்பாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் என்னென்ன கேட்பாங்க, ஆப்டிடியூடில் மென்டல் அபிலிட்டியில் என்ன கேட்பாங்க, அதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எழுத்துல பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, இதெல்லாம் வந்து பேசிக்காக கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ஃபுல் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் ஒருவேளை ஜென்ரல் தமிழ் இல்லாமல் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறாங்க ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? இவங்க மட்டும்தான் எந்த இந்த லாங்குவேஜ் எடுக்க முடியும், மற்றபடி எல்லாருக்குமே தமிழ் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக்காக சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னலாம் வந்து இருக்கும் சிலபஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்னலாம் இருக்கும், ஜென்ரல் சயின்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, கல்ச்சுரல், இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோஷியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், இதெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இதெல்லாம் இருக்கும். எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். 25 கொஷின் கேட்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பி ஃபாலோட் பை கேண்டிடேட்ஸ். அதாவது இது வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம எக்ஸாம் முன்னாடி நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். அதான் எக்ஸாம் ரூமில் என்னென்ன கொண்டு போகணும், அலாரம் பெல் எப்போ அடிக்கும், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸாம் நியர்பையில் உங்களுக்கு கிளியராக வந்து இது பார்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் நியரில் நீங்கள் இது கிளியராக பார்த்துட்டு போகலாம். ஸோ அவ்வளோதான், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டு எல்லாமே இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் சொல்லியிருந்தாங்களா வேணும்னு. ஸோ இதெல்லாம் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் அதில் வந்து சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து குரூப் 4 பற்றி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், அதுக்கடுத்த செப்பரேட் வீடியோ வந்து நம்ம போடலாம். அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணி இது வந்துருக்கு பார்த்தீங்களா, குரூப் 4. ஸோ இதில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அப்ளை நவ் அப்படின்றத கொடுத்தோன்னா நம்மளோட யூசர் ஐடி வந்து கேட்கும். ஸோ யூசர் ஐடி இப்போ போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை ஃபுல்லாக சொல்கிறேன். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா.